பெரியவர் உபன்யாசத்தில் சத்ராஜித்தை மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்த பலராமர் கிருஷ்ணனிடம் என்ன உத்தரவை பிறப்பித்தார் என்பதை சமந்தக மணிமாலை என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். சத்ராஜித்திடம் இருக்கும் அந்த மாலை ஒரு தனி மனிதனிடம் இருப்பதை விட ஒரு அரசாங்கத்திடம் இருந்தால் அது அரசாங்கத்திற்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. எனவே அதை நம்மிடம் ஒப்படைக்க சொல் என்று ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சொல்கிறார் பலராமர். ஸ்ரீகிருஷ்ணன் அதை கேட்டு சிரித்தான். அண்ணா, சத்ராஜித் புலன்களை அடக்கி தவம் செய்து அவனுக்கென்று பெற்றுக்கொண்ட வரம் அது. அதை நாம் கேட்பது அவ்வளவு சரியில்லை என்றார் கிருஷ்ணர். சரியில்லைதான், ஆனால் இப்படியே விட்டால் நாளை இந்த ராஜ்யத்தில் அரசர்களான நம்மை விட நம் குடிகள் செல்வந்தர்களாகவும் அந்த சத்ராஜித் அவர்களுக்கெல்லாம் அரசன் போலவும் ஆகிவிடுவான். ஒரு போரில் ராஜ்யத்தை இழப்பதை விட இது மிக மோசமானது என்றார் பலராமர். அது சரி, நாம் கேட்டு அவன் தர மறுத்துவிட்டால் என்றார் கிருஷ்ணர். அப்படி என்றால் யுத்தம்தான் ஒரே வழி என்றார் பலராமர். அந்த மாலை யாரிடம் உள்ளதோ அவர்களை வெல்ல முடியாது என்றார் கிருஷ்ணர். அதையும் பார்த்து விடலாம். நம் கண்ணெதிரில் நம்முடைய ராஜ்யம் பறிபோவதை சகிக்க என்னால் முடியாது என்றார் பலராமர். ஸ்ரீ கிருஷ்ணரும் அரைமனதாக ஸ்ரீ பலராமர் கட்டளையை செயல்படுத்த முனைந்தார். அதற்காக முதலாக ஸ்ரீ கிருஷ்ணன் சத்ராஜித்தின் அரண்மனைக்கு வரவும் எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றனர். ஆனால் சத்ராஜித் ஸ்ரீகிருஷ்ணனிடம் மிக அலட்சியமாக நடந்து கொள்கிறான். பலராமனுடைய எண்ணத்தை சத்ராஜித்திடம் வெளியிட்டார் ஸ்ரீகிருஷ்ணன். ஆனால் சத்ராஜித்தோ அது பலராமர் விருப்பம் அல்ல, உன் விருப்பம் என்றான். பலராமர் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர் அல்ல என்றும் கூறுகிறான். சத்ராஜித்தின் ஒரே மகள்தான் சத்யபாமா. இவளுக்கோ சத்ராஜித் ஸ்ரீ கிருஷ்ணனை அவமானப்படுத்துவது துளியும் பிடிக்கவில்லை. மாறாக ஸ்ரீகிருஷ்ணனை கண்ட மாத்திரத்தில் காதல் கொள்கிறாள். ஸ்ரீகிருஷ்ணனும் திரும்பி வந்து பலராமரிடம் அனைத்தையும் கூறினார். அதனால் பலராமர் தானே நேரில் போய் அவனிடம் பேச முடிவு செய்கிறார். அதற்குள் அந்த சமந்தக மணிமாலையை சத்ராஜித்தின் தம்பி பிரசேனஜித் ஆசையாக தன் கழுத்தில் அணிந்து கொண்டு வேட்டைக்கு செல்கிறான். சத்ராஜித் தன் தம்பி வேட்டையில் வெற்றி பெற விரும்பி மாலையை போட்டு அனுப்பி வைக்கிறான். இதை சத்யபாமா தடுக்க பார்க்கிறாள். ஆனால் சத்ராஜித் பாமா பேச்சை கேட்கவில்லை. மணிமாலையுடன் வேட்டைக்கு பிரசேனஜித் சென்ற அதே நாள் அதே நேரம் ஸ்ரீகிருஷ்ணனும் வேட்டைக்கு செல்கிறான். ஒரு சிங்கம் ஒன்று துவாரகைக்குள் வந்து பலரை கொன்றுவிட்டு சென்று விடுகிறது. எனவே பலராமர் ஸ்ரீகிருஷ்ணனை அந்த சிங்கத்தை கொன்று வருவதற்காக அனுப்புகிறார். ஆக ஒரே காட்டுக்குள் மணிமாலையுடன் பிரசேனஜித்தும் கையில் வில்லம்புடன் ஸ்ரீகிருஷ்ணனும் செல்கின்றனர். விதியும் இங்கிருந்துதான் தன் விளையாட்டை தொடங்குகிறது. காட்டிற்கு சென்ற சத்ராஜித்தின் சகோதரன் பிரசேனஜித் ஒரு கட்டத்தில் இயற்கை உபாதைக்கு ஆளாகிறான். அந்த வேளையில் தன் கழுத்தில் அணிந்திருந்த சமந்தக மணி மாலையை கழற்றி ஒரு பூச்செடி மேல் சாத்திவிட்டு ஒதுங்கி செல்கிறான். அவனை விட்டு மணிமாலை நீங்கிய நொடியே அவன் சராசரி மனிதன் போலாகிறான். பின் உபாதை நீங்கி ஒரு தடாகம் நோக்கி கால் கழுவ செல்கிறான். அங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த சிங்கத்தை கொல்வதற்காக புறப்பட்டானோ அந்த சிங்கம் நீர் அருந்தியபடி இருந்தது. அது பிரசேனஜித்தை பார்க்கவும் வெறியோடு பாய்ந்து அவனை கொல்கிறது. பின் அது சமந்தகமணி மாலையை மலர் செடியிடம் இருந்து தான் எடுத்துக்கொண்டு செல்ல தொடங்குகிறது. பிரசேனஜித் இப்படி அநியாயமாக மாலையோடு தன்னையும் இழந்துவிட்ட நிலையில் துவாரகையில் சத்ராஜித் தம்பி இன்னும் வரவில்லையே என்று தவித்தபடி இருக்கிறான். மாலை முடிந்து இரவும் வருகிறது. அன்று பௌர்ணமி கழிந்த 4ஆம் நாள். வானில் 4ஆம் பிறை பளிச்சென்று தெரிகிறது. காட்டிற்குள் சிங்கத்தை வேட்டையாட சென்ற ஸ்ரீகிருஷ்ணனோ அலையாய் அழிந்தும் சிங்கம் கண்ணில் படாததால் திரும்பத் தொடங்குகிறான். இந்நிலையில் வரும் வழியில் பதார்த்தமாக ஸ்ரீகிருஷ்ணன் அண்ணாந்து வானம் பார்த்திட வானில் 4ஆம் பிறை நன்கு தெரிகிறது. அதை ரசித்தபடியே துவாரகை வந்து சேர்கிறான். மறுபுறம் பிரசேனஜித் திரும்பாததும் ஸ்ரீகிருஷ்ணன் திரும்பிவிட்டதும் சத்ராஜித்துக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஸ்ரீகிருஷ்ணன் பிரசேனஜித்தை பின்தொடர்ந்து சென்று சமந்தகமணி மாலையை அபகரித்திருக்க கூடும் என்று அவன் மனம் நம்பத் தொடங்குகிறது. நேரில் வந்து கேட்டு தராததால் ஸ்ரீகிருஷ்ணன் குறுக்கு வழியில் சதி செய்து விட்டதாக நம்பி அதை ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறான். இதை சற்றும் எதிர்பாராத பலராமர் ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்க ஸ்ரீகிருஷ்ணனும்
தான் சிங்கத்தை வேட்டையாட மட்டுமே சென்றதாகவும் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது என்றும் கூறுகிறான். ஆனால் சத்ராஜித் அதை நம்பாமல் இது உன் சதி செயல்தான் என்று கூறவும் தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க ஸ்ரீகிருஷ்ணர் சத்ராஜித்தின் வீரர்கள் சிலருடன் திரும்பவும் வனம் புறப்படுகிறான் ஸ்ரீகிருஷ்ணன் என்று பெரியவர் கூறிய உபன்யாசத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் தெரிந்து கொள்வோம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.